நஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லஹு மஅகிபாது மின் பைனி யதைஹி மின் கல்ஃபிஹி யஹ்ஃபஸூனஹு மின் அம்ரில்லாஹ். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ராதில் சொல்கின்றான் குர்ஆனில், லஹு மஅகிபாது மின் பைனி யதைஹி மின் கல்ஃபிஹி யஹ்ஃபஸூனஹு மின் அம்ரில்லாஹ். மனிதன் பிறக்கும் போது அவனுக்கு பாதுகாப்பாக மலாய்க்குமார்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்து கொஞ்ச நாள் பிறகு பார்க்கும்போது அந்த குழந்தை சோத்தை பார்த்து அழும். அது எதுக்காக அழுதுன்னா, பொதுவா எல்லா இடத்துல இந்த பேய்களின் நடுமாட்டம் இருக்கும். இந்த பேய்கள் கோர முகத்துல இருப்பாங்க. அந்த கோர முகம் அந்த குழந்தைக்கு பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன செய்யும்னா வீறிட்டு அழுவும். இதுதான் இதுக்கு ரீசன். இது எப்படின்னா, இது எந்த காலம் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தெரியும்னா, இந்த குழந்தைகளுக்கு பல்லு வரணும். இந்த பல்லு பெரிய பல்லு இருக்கு பாருங்க, அந்த முளைக்கிற வரைக்கும் இது தெரியும். அந்த பெரிய பல்லு முளைச்சிடுச்சுன்னா இந்த பேய்கள் தெரிகிறது குறைஞ்சிடும். அதே மாதிரி வயசான காலத்துல ஒரு 60 வயசுக்கு பிறகு இந்த பெரிய பல்லெல்லாம் விழுந்துடுதுன்னு வச்சுங்க. அந்த விழுந்த பிறகு பின்ன அந்த தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பெரியமார்கள் பெரியவங்களை இந்த இடத்துல நான் பார்த்தேன், அங்க நிக்குது பாரு, பேய் பாரு, அந்த இடத்துல நிக்குது, அது தெரியுது இது தெரியுதுன்னுவாங்க. பிறக்கும் போதும் தெரியும். அதே மாதிரி வயசான காலத்திலையும் இந்த பேய்கள் தெரியும். இப்போ இந்த பேய்கள் குழந்தைக்கு தெரியும் போது என்ன பாதிப்புகள் வரும்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த பேதி போது பாருங்க, அவங்களுக்கு பச்சையா போகும். மஞ்சள் நிறத்துக்கு பதிலா இதுவா போகும். அது எதுக்காகன்னா, இந்த தாய்மார்கள் பொதுவா குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது ரூம்ல இருக்கட்டும், அப்படியே ஓப்பனா வச்சுட்டு கொடுப்பாங்க. அது கொடுக்கவே கூடாது. ஒரு மேல ஒரு துணி போட்டு மறைக்கணும். அது குழந்தை இருக்கு, குழந்தைக்கு மேல ஒரு துணியை போட்டு மறைச்சிட்டு தான் பால் கொடுக்கணும். ஏன்னா அந்த பால் வாடை பேய்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாடையை பிடிச்சு ஒரு முறை முறைச்சு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், உடனே என்ன ஆகும்னா அந்த பாதிப்பு குழந்தைக்கு ஏற்பட்டு பச்சையா பேதி போக ஆரம்பிக்கும். அப்போ நாங்க என்ன செய்யணும்? இதுக்கு என்ன செஞ்சா இந்த கலர் மாறும்னா, குர்ஆன்ல இருக்கு பாருங்க, கடைசி 3 குல் சூரத், குல் வல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 ஓதி என்ன பண்ணணும், ஒரு வயிற்று பக்கம், குழந்தையோட வயிற்று பக்கத்துல ஊதணும். ஊதும் போது என்ன ஆகும்? ஷிஃபா ஆயிடும். அடுத்தது காலையிலயும் மாலையிலயும் அல்லாஹ்விட எங்க குழந்தை அர்ப்பணிக்கணும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல கொடுக்கிறது என்பது என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரன்கள் இமாம் ஹுசைன், இமாம் ஹசன், இந்த 2 பேர் தலைமையிலே கை வைத்து ஒரு துவா ஓதுவார். ஐஸுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானில் வ ஹாம்மாத்தி வ மின் குல்லி ஐனில் வ லாம்மா. கொடுக்கும்போது என்னாவோ, அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி, ஒரு அரண் மாதிரி வரும்போது இந்த பேய்கள், இந்த பிசாசுகள் யார் பார்த்தாலும் அந்த கண் இந்த குழந்தைக்கு விழாது. இதை விட்டு நீங்க கையில ஒரு கயிறு கட்டுவோம், அப்புறம் கழுத்துல ஒரு தாயத்து கட்டுவோம், அதெல்லாம் எதுவுமே உபயோகமே ஆகாது. எது வரைக்கும் நீங்க குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை குழந்தைக்கு ஊதி விட்டீங்கன்னா நிச்சயமாக ஷிஃபா கிடைக்கும். சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. நான் மூமின்களுக்கு இந்த குர்ஆனை ஷிஃபா ஆக்கி இறக்கி வைத்துள்ளேன். எப்படி ஷிஃபா? உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அதே அச்சமயத்தில் நீங்க அந்த ஆயத்துக்களை எந்த குர்ஆனில் எந்த பக்கம் எந்த ஆயத்தை எடுத்து ஓதினாலும் அதுல ஷிஃபா இருக்கும். எடுத்து நீங்க ஓதினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். குழந்தைகளுக்கு வர்ற பிரச்சனைங்க இதுதான் மெயின் பிரச்சனை.
ஒரு 4 மாசம் 6 மாசம் வரைக்கும் இந்த பச்சையா போறது மாறிடும். இந்த துவா சொன்ன பாருங்க, இந்த 3 குல் ஓதுறோம். அது பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துவா, ஐஸுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். என்னுடைய குழந்தையை யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரை கொண்டு நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஷைத்தானின் கெட்ட பார்வையிலிருந்து, மனிதர்களின் கண்படுதலிருந்து 2வது பாதுகாப்பு கிடைக்குது. 3வது ஏதாவது விஷ மிருகங்கள் இருக்கு பாருங்க, அதுல இருந்து பாதுகாக்கணும். அப்போ இந்த 3ல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்ச பிறகு நீங்கள் எதுவும் பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த துவாவை இன்னொரு முறை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த துவா நீங்களும் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்தும் கொள்ளுங்கள். ஐஸுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வ ஹம்மாத்தி வ மின் குல்லி ஐனில் வலாமா. நீங்க இந்த விஷயம் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த விஷயத்தை நிறைய பேர் பாதிப்புப்பட்டிருப்பாங்க. அதனால இந்த விஷயத்தை நீங்க 4 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் சவாபே ஜாரியா நினைச்சு இது பண்ணுங்க. வா குர்தானா அல்ஹம்துலில்லாஹ்.